Hi my dear students, welcome back to Nurses Profile channel. Counseling process நமக்கு வந்து தொடங்கிடுச்சு. அதாவது random number release பண்ணிட்டாங்க. எங்க அப்படினு பாத்தீங்கன்னா அண்ணாமலை யுனிவர்சிட்டில. அண்ணாமலை யுனிவர்சிட்டில pharmacy departmentல உள்ள கோர்சஸ்க்கு நம்மளோட சேனல்ல இருந்து நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தீங்க அப்படினா அப்ளை பண்ணியிருந்தீங்க. குறிப்பா வந்து B.Pharm, Pharma D, M.Pharm, B.Pharm lateral entry courses, Diploma in Pharmacy இந்த கோர்சஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ உங்களுக்கான random number 10ஆம் தேதி 8வது மாசம் அதாவது நேத்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படினா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல B.Pharm க்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, டிப்ளமோ இன் பார்மசிக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, Pharma D 6 years கோர்சஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாக்கி எந்த கோர்சஸ்க்கும் ரேண்டம் நம்பர் என்ன செய்யல அப்படினா ரிலீஸ் பண்ணல. சோ இந்த கவுன்சிலிங் நீங்க அட்டெண்ட் பண்ணனும்னா இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கற இத என்ன செஞ்சுக்கோங்க அப்படினா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கோர்ஸ்க்கு நேரா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படினா ரேண்டம் நம்பர்ல கொடுத்திருப்பாங்க. இத கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களோட ரேண்டம் நம்பர் என்ன செஞ்சிரும் அப்படினா தெரிஞ்சிரும். சோ ரேண்டம் நம்பர் வச்சு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்க அந்த நம்பரை மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில அடுத்து நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல கவுன்சிலிங் என்ன செய்வாங்க அப்படின்னா நடத்துவாங்க. கவுன்சிலிங் நடத்தி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட்டை பொறுத்தவரையில ப்ரொவிஷனல் அலாட்டட் லிஸ்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க, வெயிட்டிங் லிஸ்டும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இனி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அடுத்து நடக்கக்கூடிய ஸ்டெப் வந்து ரேங்க் லிஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பாராமெடிக்கலுக்கு ரேண்டம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸா இருந்தாலும் சரி, Pharma D, GNM of Nursing, டிப்ளமோ இன் பார்மசி எந்த கோர்சஸா இருந்தாலும் சரி நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா ரேண்டம் நம்பர் வராது. அதே மாதிரி நிறைய பேர் கவுன்சிலிங் கோடு கேக்குறீங்க, காலேஜ் கோடு கொடுங்க. இன்ஜினியரிங்ல எல்லாம் நமக்கு இப்ப கவுன்சிலிங்ல காலேஜ் கோடு இருக்கு இல்லையா? அதே மாதிரி பாராமெடிக்கலோட கவுன்சிலிங்க்கு காலேஜ் கோடு கிடைக்குமா இல்லைன்னா கோடு உண்டா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நம்மளோட பாராமெடிக்கலுக்கு நமக்கு ரேண்டம் நம்பரும் கிடையாது, ஏஆர் நம்பரும் கிடையாது, இந்த கவுன்சிலிங்கான காலேஜ் கோடும் கிடையாது. சோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் டிஃபரெண்டான மெத்தட்ல நடக்கும். அதே மாதிரி நம்மளோட பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட கவுன்சிலிங் நமக்கு டிஃபரெண்டா நடக்கும். சோ இந்த ரெண்டுக்குமே அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் சரி, அடுத்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பாராமெடிக்கலுக்கும் சரி கவுன்சிலிங் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக்ல நமக்கு வந்து கவுன்சிலிங் குறித்த அப்டேட் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கொடுத்துடுவாங்க. சோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில அடுத்து மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பாராமெடிக்கலை பொறுத்தவரையில நெக்ஸ்ட் வீக் எண்ட்ல நமக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்துருச்சு அப்படின்னா கடகட நமக்கு கலந்தாய்வு நடத்தி நம்ம காலேஜ் போக வேண்டியதுதான் மிச்சம். சோ நம்ம வந்து கண்டிப்பா வந்து முதல் ரவுண்டு கலந்தாய்வு மாணவர்கள் இந்த ஆகஸ்ட் மாச கடைசியிலையும், 2ஆம் ரவுண்டு கலந்தாய்வு மாணவர்கள் அடுத்த மாசத்துலயும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா காலேஜ் போகலாம். சோ இந்த கவுன்சிலிங் குறித்த எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து அப்டேட்டடா இருங்க நம்மளோட சேனல்ல. மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, Facebookல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.